நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் மண்டியில் வருகிறோம். இந்த மாலை வேளையில் இந்த வார்த்தையை நாங்கள் படிக்கிற இந்த வேளையில் தேவ ஆவியானவர் தாமே எங்கள் போதகராக இருந்து எங்களை போதித்து சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவீராக. போதிக்கப்படுகிற காரியங்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் வந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, பல்வேறு இடங்களிலிருந்து ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு வார்த்தையினால் தொடப்படட்டும். காரியங்களை விளங்கி கொள்ள உதவி செய்வீராக. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை இதன் மூலமாக மாற்றமடைய, மறுரூபமாக நாங்கள் வித்தியாசமான மனிதர்களாக மாற எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆசீர்வாதத்தோடு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 10ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். 2:6-10 வரை. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படியிருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். 1ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியில் சகலவித அநியாயத்துக்கும் அவபக்திக்கும் எதிராக தேவ கோபாக்கின் எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி போதிக்கிறார் இல்லையா? அந்த பெரிய நீண்ட போதனை 18ஆம் வசனத்திலேருந்து கடைசி வரைக்கும் போதிச்சுட்டு 2ஆம் அதிகாரம் வரும்போது யூதர்கள் அதை பற்றி என்ன நினைப்பாங்கன்றது கொஞ்சம் யோசித்து பார்க்குறார். ஏன்னா இவரும் ஒரு யூதர், பரிசேயனாக இருந்தவர். யோசித்து பார்க்குறார் அவங்க ஆங்கிளில். ஏன்னா இவர் அங்கே இருந்ததுனால அவருக்கு தெரியும் அவங்க எப்படி யோசிப்பாங்க. அவங்க எப்படி யோசிப்பாங்க, இந்த கோபாக்கினையெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவபக்தின்றது எதோ தெய்வங்களெல்லாம் வணங்குறது, வணங்க வேண்டிய தெய்வத்தை வணங்காமல், அநியாயன்றது ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்வது, இம்மாரல் லைஃப் ஸ்டைலு, இது ரெண்டும் யூதர்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு இது. ஏன்னா எங்களுக்கு 10 கற்பனை இருக்குது, அதில் அது செய்யாது செய்யாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கு. அதனால் நாங்கள் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறோம். நாங்கள் மெய்யான ஒரே தேவனை வணங்குகிறோம், நாங்கள் எல்லாத்தையும் வணங்குறது கிடையாது. ஆகவே எங்களுக்கு எப்படி தேவ கோபாக்கினை, எங்களுக்கு எப்படி நியாய தீர்ப்பு இருக்காது. இது இவர் சொல்கிறது முழுக்க முழுக்க நியாயம்தான், ஆனால் அது புறஜாதிகளுக்கு தான் உண்டாகும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. யோசிப்பாங்கன்னு தெரியும் அவருக்கு. அதனால் அந்த எண்ணத்தை தகத்தெறிவதற்காக சில காரியங்களை சொல்கிறார். 3 ஆர்கியூமெண்ட்ஸை முன்னுக்கு வைக்கிறார். ஒன்று, அவர் சொல்கிறாரு, எப்படி நினைக்கிறீங்க உங்களுக்கு வராது நியாய தீர்ப்புன்னு, உங்களுக்கு மேலே கோபாக்கினை வராதுன்னு? ஏன்னா அவன் வாழ்க்கையை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். அவன் செய்கிறதே தான் நீங்கள் செய்கிறீங்க. அவனை குற்றஞ்சாட்டுறீங்க, ஆனால் அவன் செய்கிற அதே அநியாயத்தை தான் நீங்கள் செய்கிறீங்க. அதே ஒழுக்கக்கேடான வாழ்க்கை தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் மட்டும் எக்ஸம்ட் ஆவீங்க, கோபாக்கினையிலேருந்து தப்புவீங்க அப்படிங்கிறார். முதல் ஆர்கியூமெண்ட். 2வது, கர்த்தர் சத்தியத்தின்படி தான் நியாயம் தீர்ப்பார், உங்கள் இனத்தின்படி அல்ல, ஜாதியின்படி இல்லை, நீ யூதன்றதுனால அல்ல, சத்தியத்தின்படி தான் நியாயம் தீர்ப்பார். 3வது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட். அது என்னென்னா, தேவ தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளை முற்றிலும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் யூதரில் சொல்கிறார், முற்றிலும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. தேவன் உங்களை உடனே தண்டிக்காமல், அதாவது பாவம் செஞ்ச உடனே வானத்திலேருந்து ஒரு அக்னியை அனுப்பிச்சு எதாவது பண்ணாமல் விட்டதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நமக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறீங்க. அவருடைய நீடிய பொறுமையும் சாந்தத்தையும் அந்த தயவையும் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. அவர் ஏன் தயவு காட்டுறாருன்னா, நீங்கள் ஏதோ நல்லவங்கன்றதுனால உங்களுக்கு தயவாக இல்லை. நீங்கள் மோசமாக இருந்தாலும் அவர் தயவாக இருக்கார். ஏன்னா அந்த தயவை காட்டியாவது உங்களை மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வரலாமான்ற யோசிக்கிறாரு. மனம் திரும்புவதற்குள்ளே நடத்துவதற்காக தான் உங்களுக்கு தயவு காட்டப்படுகிறது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கலன்றார். அது ஒன்று. அதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க தயவன்னு சொல்கிறதுல. அவங்க புரிஞ்சு கொள்ளாத 4 காரியத்தை குறிப்பிடுறார். ஒன்று தேவ தயவு அவர்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்துறதுக்காக தான் காண்பிக்கப்படுகிறது என்பதை அவங்க புரிஞ்சு கொள்ளல. 2வது, அவர்கள் ஏன் மனம் திரும்ப முடியாமல் இருக்கிறாங்கன்றது சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய கடின இருதயம், அதனால தான் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்புறம்
மூணாவது அவளுக்கு இன்னொரு காரியம் தெரியலன்றார். அது என்னென்னா, அவர்கள் எவ்வளோ நாள் தேவ தயவை அற்பமாக நினைக்கிறாங்களோ, அதை அலட்சியம் பண்ணுறாங்களோ, அவ்வளோ நாள் தங்களுக்கு ஆக்கினையை குவித்து கொள்ளுகிறார்கள்னு சொல்கிறார். இந்த 3 காரியத்தை பார்த்தோம். அப்புறம் 4வது காரியத்தை லேசாக தொட்டோம். 4வது காரியம் என்ன, அவங்களுக்கு கடைசியில் காத்து கொண்டிருக்கிற நியாய தீர்ப்பு அவங்களுக்கு விளங்கலை. ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்றதை நீங்கள் நம்பலை, அதை விளங்கலை அப்படிங்கிறார். இந்த 4வது காரியத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக 6லேருந்து 10 வரைக்கும் போதிக்கிறார். நியாய தீர்ப்பு நிச்சயமாக வரப்போகுதுன்றதை போன வாரம் நான் உங்களுக்கு பல வசனங்களை வாசித்து காமிச்சு உங்களுக்கு காமிச்சிட்டேன். நியாய தீர்ப்பு நிச்சயம் உண்டு அப்படிங்கிறதுக்கு வாஸ்தவம். ஆனால் அந்த நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது, அது எப்படிப்பட்டது, தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புங்கிறத 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களில் விளக்குகிறார். அப்போ தான் சொல்கிறாரு, தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார், சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்றார், நீதியான நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்றார். சண்டைக்காரராக இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். நியாய தீர்ப்பை விவரிக்கிறார். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனுடைய ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஏன் இந்த நியாய தீர்ப்பை இவ்வளோ வர்ணிக்கிறாரு, இவ்வளவு விவரிக்கிறாரு அப்படின்னா, இவர்கள் தங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லைன்னு நம்புகிறாங்க. இவருடைய மெயின் எய்ம் என்னன்னா, இல்லை உங்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, நீங்கள் ஒன்றும் எக்ஸம்ட் கிடையாது, தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் ஒன்றும் எக்ஸம்ட் கிடையாது. தேவனுடைய நியாய தீர்ப்பின் தன்மையை பார்த்தாலே புரிஞ்சுக்குவீங்க, உங்களை மட்டும் தனியாக விட்டுருவாருன்னு நினைக்க மாட்டீங்க நீங்கள். அது எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு, அது நீதியான நியாய தீர்ப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் அதிலேருந்து எக்ஸம்டட் கிடையாது, நீங்களும் ஒரு நாள் அவர்கிட்ட பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதான் அவருடைய பாயிண்ட்டே. சரி, அப்போ அந்த 5ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்குல்ல, நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கின் நாளில் உனக்காக கோபாக்கினியை குவித்து கொள்கிறாய் என்றார் இல்லையா. அந்த நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாள், அந்த நாள் எப்படி இருக்கும், அதில் நீங்களும் நிற்பீங்க, நீங்களும் பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்ல விரும்புகிறார். ஏன்னா இவர் ஒரு யூதர், பரிசேயர், இவருக்கு தெரியும் அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நிச்சயமாக நடக்காது, நமக்கு கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. இவர் சொல்கிறார், நிச்சயமாக நீயும் அதில் இருப்ப, நீதி உள்ள நியாயம், அது ரொம்ப கரெக்டான நீதி உள்ள நியாய தீர்ப்பு. அப்போ ஒன்றை மட்டும் விட்டுற மாட்டார். ஒன்றை மட்டும் விட்டாருன்னா அப்போ அது தப்பாக போயிடாது, நீதி உள்ள நியாய தீர்ப்பாக இருக்காது, நீயும் அதில் இருக்கிற அப்படிங்கிறத காட்ட விரும்புகிறார். சரி, அப்போ அந்த நீதியுள்ள நியாய தீர்ப்பை பற்றி நிச்சயமாக அது வரப்போகுது. அதை வசனங்கள்லாம் வாசி காமிச்சேன். அது எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு, அதில் யூதர்கள் விதிவிலக்கு அல்ல அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இப்போ 6லேருந்து 10 வசனங்களை அவர் சொல்கிறார். 6லேருந்து 10 வசனங்களை பார்க்க போனால் முதல்ல என்ன சொல்கிறாரு, இந்த நியாய தீர்ப்பு எல்லா மனிதருக்கும் உண்டு, யாரும் இதில் விதிவிலக்கு கிடையவே கிடையாதுன்றார். எல்லா மனிதரும் தேவ நியாய தீர்ப்புக்கு முன்னால் நின்னே ஆகணும் அப்படிங்கிறார். ஏன்னா இது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க நாங்கள் இல்லைன்னு நினைக்கிறாங்க, எங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை எல்லா மனிதருக்கும், இட்ஸ் ஃபார் ஆல் மென் அப்படிங்கிறார். எங்கே சொல்லியிருக்கு, 6ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 3 இடத்துல திரும்ப திரும்ப சொல்கிறார் பாருங்க, கவனிங்க. 6ல் சொல்கிறாரு, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பதில் அளிப்பார். இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வருது, எவ்ரி மேன், God will render to every man according to his deeds. எல்லாம் சொல்லுங்கள், எவ்ரி மேன். எவ்ரி மேன்னா ஒவ்வொருவனுக்கும், அவனுக்கும் போது வேறு மாதிரி ஆகிடுது. ஒவ்வொருவனுக்கும்னா இதில் எவரும் விதிவிலக்கு கிடையாது, எல்லாரும் கொண்டு வரப்படுவாங்க தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னால். எல்லாருக்கும் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக செய்யப்படும் அப்படிங்கிறார். 9ஆம் வசனம் பாருங்கள், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். எந்த மனுஷ ஆத்மாவுக்குன்றது கவனிங்க, அது எல்லாரும் அதில் இன்க்ளூடட்ன்றது அங்கே வந்துடுது. எந்த மனுஷனுடைய ஆத்மாவுக்கும், இங்கிலீஷில் அழகாக வருது, ட்ரிபுலேஷன் அண்ட் ஆங்குவிஷ் அப்பான் எவ்ரி சோல் ஆஃப் மேன் தட் டூவத் ஈவில். பொல்லாப்பு செய்கிற ஒவ்வொருவனுக்கும் அவனுக்கு உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகுன்றார். 10ஆம் வசனத்தை பாருங்கள், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். இங்கிலீஷில் வருது, பட் க்ளோரி அண்ட் ஆனர் அண்ட் பீஸ் டு எவ்ரி மேன் தட் ஒர்க்கத் குட்.
எவ்ரி மேன் தட் ஒர்க்கத் குட். இந்த எவ்ரி மேன் வர்றது எவ்ரி சோல் ஆஃப் மேன், எவ்ரி மேன் இங்கிலீஷில் ரொம்ப நல்லா தெளிவாக வந்திருக்குது. ஏன் இதை சொல்கிறாரு? இவங்க நினைக்கிறாங்க எவ்ரி மேனை நம்ம இல்லை அதில்ன்னு. இல்லை, எவ்ரி மேன் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு அப்படிங்கிறத காண்பிக்கிறார். 3 தடவை ஏன் சொல்லணும் இது? வசனம் 6, 9, 10 3 தடவை எவ்ரி மேன் ஏன் சொல்லணும்? ஒரு காரணம் இல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்ல மாட்டார். ஒரு காரியத்தை அவருடைய உள்ளத்தில் சரியாக ஏற்ற விரும்புகிறார். என்ன சொல்ல விரும்புகிறாரு? இந்த நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது என்று சொல்ல விரும்புகிறார். அது இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட். ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் இந்த நியாய தீர்ப்பில் நிற்பான், பதில் சொல்லி ஆவான்றது சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்த ஒவ்வொரு மனுஷனும் நியாய தீர்ப்பில் நிற்க வேணுங்கிறத சொல்கிறார். எல்லா மனுஷ ஆத்மாவும், அதாவது அர்த்தம் வாழ்ந்த அத்தனை பேரும் நியாய தீர்ப்பில் நிற்பாங்க. அப்போ இது உலகளாவிய எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணுகிற ஒரு ஜட்ஜ்மெண்ட், யூனிவர்சல் ஜட்ஜ்மெண்ட் இது. அது மட்டும் இல்லை, இது ஒவ்வொருத்தரை தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு தனி ஆளையும் நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கிறது திட்டவட்டமாக சொல்கிறார். ஏன்னா சிலர் நினைக்கிறாங்க அவர் தேசமாக நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் நினைக்கிறாங்க அவர் சில குரூப்பாக நியாயம் தீர்ப்பார், கிறிஸ்டியன் குரூப்பு, யூத குரூப்பு, இது மாதிரி நினைக்கிறாங்க. குடும்பமாக நியாயம் தீர்ப்பார் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வரேன் நான். இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. இந்த போதனை வெறும் அவர் யூதரை மனசில் வச்சுக்கிட்டு பேசினாலும் இதை அப்படியே நம்மளுக்கு அப்ளை பண்ணலாம், நம்ம காலத்துக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா யூதர் எப்படி ரொம்ப ப்ரிவிலேஜ்டு பீப்புள்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களும் தங்களை ரொம்ப ப்ரிவிலேஜ்டு பீப்புள்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நாங்கள் 4 தலைமுறையாக கிறிஸ்தவர்கள், 5 தலைமுறையாக கிறிஸ்தவர்கள். எங்கள் தாத்தா தான் போர்ட்டிகோவே கட்டினார். அவர் தான் ஃபஸ்ட்டு இங்கே பிரசங்கம் பண்ணார். அப்படி ஆக்கும் 1008 காரணங்கள் சொல்லுவாங்க அதுக்கு. இதெல்லாம் எங்கள் பின்னணியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிறிஸ்தவன்லாம் அப்புறம் யார் கிறிஸ்தவன் சொல்லுவீங்க நீங்கள்? நாங்கள் எங்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லைன்னா அப்போ யாருக்கு தான் இருக்க போகுது? நாங்கள் கண்டிப்பாக எங்களை ஒன்றும் விட்டுற முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது மேலாம் நம்பிக்கை இருக்குது. பாருங்கள், நான் ஆக்சுவலாக பார்த்துருக்கேன். சிலர் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் பிறந்ததுனாலேயே, ஒரு கிறிஸ்தவ தேசம் என்று அழைக்கப்படுற தேசத்தில் பிறந்ததுனாலேயே அவங்க ஆட்டோமேட்டிக்காக பரலோகத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு நினைக்கிற ஆளுகளை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு டினாமினேஷன், அமெரிக்காவில் ஒரு ஆள், அந்த டினாமினேஷனை சேர்ந்தவர் ஒரு பிரசங்கியார். அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தப்ப அவர் என்கிட்ட சொல்கிறாரு, அமெரிக்காவில் நான் பிறந்திருக்கேன், இது கர்த்தரை அறிந்த ஒரு தேசம், ஒரு கிறிஸ்தவ தேசம். ஆகவே இங்கே பிறக்க வச்சதன் மூலமாகவே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிட்டார் கடவுள். இங்கே பிறந்திருக்கிறதுனாலேயே நான் பரலோகத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டவன் அப்படின்றார். அப்போ நம்மளை மாதிரி ஆள்லாம் என்ன சொல்கிறாரு? நீங்கள் அங்கே பிறந்தீங்க, அப்போ உங்கள் கேஸெல்லாம் டவுட்ஃபுல் தான். ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது இடத்துக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கலாம். அதனால தான் உங்களை அங்கே கொண்டு போய் பிறக்க வச்சுட்டாரு. கடவுள் ஒருத்தன் பிறக்கிறதுக்கு முன்னாலே தீர்மானிச்சிடுறாரு இவன் பரலோகத்துக்கான நரகத்துக்கான்னு, அப்புறம் தான் பிறக்க வைக்கிறார். இப்படியெல்லாம் விசித்திரமான சிந்தைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கு ஆச்சரியமாச்சு, என்ன இப்படி ஒரு மனுஷன் நம்புகிறாரு அப்படின்னு. பிரசங்கியார் வேறு அவர், அது ஒரு டினாமினேஷன், அவங்க அப்படி நம்புகிறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தை போய் மற்ற தேசங்களில் பிரசங்கம் பண்ணணுன்ற அந்த அவசியம் கூட தெரிய மாட்டேங்குது. ஏன்னா தேவையில்லை, பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அங்கே பிறந்தான்னா அவன் டூம்டு, அவ்வளோதான். அவன் போய் எங்கேயாவது அழிஞ்சு போக வேண்டியதுதான். இங்கே பிறந்திருந்தான்னா அவன் வாழ்வுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், நித்திய வாழ்வுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட, அப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் பவுல் சொல்கிறார் இங்கே, இல்லை எல்லா மனிதர்களும் எவ்ரி மேன் திரும்ப அந்த எவ்ரி மேனை போட்டு அடிக்கிறார். எவ்ரி மேன் எல்லாரும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னால் நிற்க வேணுன்றார். இன்னும் சிலர் குடும்பத்தின் அடிப்படையில் நியாய தீர்க்கப்படுவார்கள் நினைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் நான் இருந்து வந்ததுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க தாத்தா பாட்டி யார் மேலே பின்னால் தோளில் தொத்திக்கிட்டு போயிடலாம் பரலோகத்துக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ நல்லவங்க, அவங்களுக்காகவே கத்த நம்மளையும் உள்ள விட்டுருவாராக்கும் அப்படின்னு.
அதான் சொல்லுவாங்க, கடவுளுக்கு பிள்ளைகள் தான் இருக்காங்களோ ஒழிய பேர பிள்ளைங்க கிடையாது. கர்த்தருடைய பிள்ளையா நீங்கள் அப்படிங்கிறதான ஒழிய அதுக்கப்புறம் நான் எங்கள் தாத்தா கிறிஸ்தவன் அந்த கடங்கெல்லாம் இங்கே வராது. நீங்கள் மெய்யான விசுவாசியா அப்படிங்கிறது தான் கர்த்தர் இடத்துல செல்லும். அப்போ சிலர் வந்து ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலிக்கு இல்லாததா, எங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பண்ணியிருக்கோம், நாங்கள் என்ன தலைமுறை தெரியுமா, நாங்கள் எதுலேருந்து வந்தோம் தெரியுமா அப்படிங்கிற ஒரு இதில் அதில் ரொம்ப ஆழமான நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. இதன் மூலமாகவே நம்ம வந்து குவாலிஃபைடுன்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தின்படி, அந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் என்ன வாசிடுற 2-3 வசனங்கள் தான் அது. 25ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க, 31 33 வரை. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். சகல ஜனங்களும் அவர், இங்கே குழப்பம் அவ்வளோ இல்லை பாருங்கள் தமிழில். நல்ல மொழிபெயர்ப்பு. போன வாரம் ஜீவன் பிரசங்கம் பண்ணப்போ கூட இதை டீல் பண்ணார்னு நினைக்கிறேன். நேஷன்ஸ்ன்ற வார்த்தை எவ்வளோ மிஸ்லீடிங் ஆகிடுது சில நேரத்தில். இங்கிலீஷ் பைபிளில் வாசித்தீங்கன்னா ஆல் நேஷன்ஸ் வில் பி கேதர்டு பிஃபோர் ஹிம் அப்படின்னு இருக்கும். அதை வாசிச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, அந்த சகல ஜனங்கள்ன்றத சகல தேசங்களும்னு மொழிபெயர்த்துட்டதுனால அவருக்கு முன்னால் வந்து நிற்பாங்க. தேசத்தின் அடிப்படையில் நியாயம் தீர்ப்பு. நீ யார், அமெரிக்காவிலேருந்து வந்தியா, அப்படி வரமா நெல், இந்தியாவிலேருந்து வந்தியா, இங்கே நெல், ஆப்பிரிக்காவிலேருந்து அப்படி வரும் நியாய தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. இது ஆக்சுவலாக என் இங்கிலீஷ் பைபிள்லாம் அந்த செக்ஷனுக்கு டைட்டில் மாதிரி ஒன்று போடுவாங்க, ஒரு செக்ஷனாக பிரித்து டைட்டில் போடுவாங்க. அங்கேயே த நேஷன் ஸ்டாண்டிங் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட்னு போட்டிருக்குது. எவ்வளோ மிஸ்லீடிங் பாருங்கள். ஒன்றும் தெரியாதவன் வாசித்தான்னா, ஐயோ தேசமாக கூப்பிடுவாங்க போல இருக்குது, இந்தியாக்காரெல்லாம் வா இந்த பக்கம், பாஸ்போர்ட்டை காமிச்சு தான் போகணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசனை வந்துடும் பாருங்கள். கிடையவே கிடையாது. அந்த அந்த நேஷன்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணதுனால என்ன குழப்பம் பாருங்கள். போன வாரம் ஜீவன் சொன்னது ரொம்ப கரெக்டு. நேஷன்ஸ்ன்றது வந்து இப்போ வந்த கான்செப்டுங்க. அது இந்தியா வந்து இப்போ தான் நேஷன் ஆச்சு 1947. அதுக்கு முன்னால் 500 சின்ன சின்ன குட்டி ராஜ்யங்களாக இருந்ததுன்றாங்க, மன்னர்கள் அப்படிலாம் வச்சு. பல்வேறு ஜாதி ஜனங்கள் அடங்கிய, மொழி வாரியான ஜனங்கள் அடங்கிய, ஒரு மொழிக்காரங்கள்ட்டே இப்போ 4-5 ஆட்சி நடந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்திருக்குது இல்லையா. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்தியான்னு ஒரு தேசம் உண்டாச்சுன்றாங்க. அது மாதிரி தான் உலகம் முழுக்க தேசமுங்கிற கான்செப்ட் வந்து இப்போ சமீபத்தில் வந்த கான்செப்ட்டு. ஒரு 200-220 தேசம் இருக்குது இப்போ. அப்போ தேசங்கள்னு மொழிபெயர்க்கிறது ரொம்ப தவறு. இங்கே நல்லா கரெக்டாக பண்ணிட்டாங்க தமிழில். அதனால தான் 2 பாஷை தெரிஞ்சால் ரொம்ப நல்லது. சில நேரத்தில் ஒரு பாஷை தெரிஞ்சவனை காட்டில் 2 பாஷை தெரிஞ்சவன்ல, 2 பாஷை தெரிஞ்சாலே உருப்பிடலாம் கொஞ்சம். அப்போ என்னால் டிரான்ஸ்லேட், அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்க, எல்லாம் சொல்லுங்கள் சகல ஜனங்களும். எல்லா குழப்பமும் இங்கே போயிடுச்சு பாருங்கள். இது வந்து குழப்பம் ஏற்படுத்துகிறவன் எங்கேயா வெளிநாட்டிலேருந்து தான் வரணும். அவன் இங்கிலீஷ் பைபிளில் படிச்சுட்டு இங்கே வந்து அதை போயிடுச்சு, அப்படி தான் குழப்பணும் ஒரு மொழியை. தமிழ் பைபிளில் படித்தா குழப்பம் இங்கே வராது. சில நேரத்தில் தமிழ் பைபிளில் படித்ததுனாலே குழப்பம் வரும். அதனால தான் 2 பாஷை தெரியுது, நல்லதுங்கிறேன். சரி, இதை படிச்சுட்டு இந்த நேஷன்ஸுன்னு வர்ற வசனத்தினால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பாருங்கள், தேசங்கள் வாரியாக நியாயம் தீர்க்கப்படுவார்கள்ங்கிறதுக்கு ஆதாரம் இங்கேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிற காரியங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இதை அப்படியே வச்சுங்க. ரோமர் 2க்கு போங்க ஒரு நிமிஷம். ரோமர் 2ல் போனீங்கன்னா யூதனுக்கும் கிரேக்கனுக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறது 2 தடவை சொல்கிறாரு அவர். 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனுடைய ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். பொல்லாங்கு செய்கிறானா அவன் யூதனாக இருந்தானா கிரேக்கனாக இருந்தானா அவனுக்கு உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகுன்றாரு. 10ஆம் வசனத்தில் பாருங்கள், முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். நல்லது செய்கிறவனுக்கு மகிமை கனம் சமாதானம் உண்டாகும், பொல்லாது செய்கிறவனுக்கு உபத்திரம் வியாகுலம் உண்டாகும். அவன் யூதனாக இருந்தானா புறஜாதியனாக இருந்தானா, கிரேக்கன்றது புறஜாதியான்னு வச்சுக்குவோம். இப்போ யூதனாக இருந்தான்னா நான் ஜூவாக இருந்தான்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை. பொல்லாது செஞ்சான்னா அவனுக்கு உபத்திரம் வியாகுலம், நல்லது செஞ்சான்னா அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும். க்ளீனாக சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே மத்தேயு 25 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். 32ஆம் வசனம், மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல் அவர்களை பிரித்து சகல ஜனங்களையும் சேர்த்துட்ட பிறகு எதுக்கு தேசங்கள்னு சொல்லி இப்போ மொழிபெயர்த்துட்டிங்கன்னா அப்புறம் தேசவாரியால் பிரிக்கணும். நிறைய கேட்டகரிஸ் வந்துடுமே.
இந்தியாக்காரன், அமெரிக்காக்காரன், ஆப்பிரிக்காக்காரன், ஆப்பிரிக்காவில் எத்தனை கண்ட்ரி, அப்படி வரிசையாக பிரிச்சுட்டு வரணுமே, அத்தனை குரூப் உண்டாயிடுமே. ஆனால் ரெண்டு குரூப் தானே, செம்மறி ஆடு வெள்ளாடு, 2 தான், 2 குரூப் தான். நல்லவன் கெட்டவன் அவ்வளோதான், 2 குரூப் தான் பிரிக்கிறாங்களோ ஒழிய அத்தனை தேசத்தை வச்சு அத்தனை குரூப்பாக பிரிக்கலை. நல்லா கவனிச்சிங்களா? அத்தனை தேசத்தை வச்சு அத்தனை வித்தியாச ஜனமாக பிரிக்கலை, ஜனவாரியாக பிரிக்கலை, அல்லது தேச வாரியாக பிரிக்கலை. நல்லவர்கள் கெட்டவர்கள் வாரியாக தான் பிரிக்கப்படுகிறது நியாய தீர்ப்புலங்கிறது இங்கேயும் வெளி வந்துடுது. செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். வேறு கேட்டகரி கிடையாது. இந்த 2 விதத்தை தவிர வேறு விதங்கள் கிடையாது. அதுவே நமக்கு என்ன சொல்லுது? எல்லா மனுஷரும் நியாய தீர்ப்பு வருவாங்க. இந்த நியாய தீர்ப்புக்கு வரும்போது நீதிமான்கள்னு ஒரு குரூப்பு, அநியாயக்காரர்கள்னு இன்னொரு குரூப்பு, பாவிகள் இன்னொரு குரூப்பு. இந்த 2 குரூப் தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாதுங்கிறது நமக்கு திட்டவட்டமாக விளங்குது. வெளிப்படுத்தலுக்கு திருப்புங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். மரித்தோராகிய பெரியோர் சிறியோர் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அப்புறம் 13ஆம் வசனம் சொல்லுது, சமுத்திரம் கூட தன்னில் மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளம் மரித்து போய் பல இடங்களில் அடக்கம் பண்ணப்பட்டு எரிக்கப்பட்டு மற்றும் மலைகளில் காடுகளில் உடம்பே சரீரத்தையே கண்டுபிடிக்க முடியாமல் கடலுக்குள்ளெல்லாம் புகஞ்சு கிடக்குது. எத்தனையோ சரீரம் செத்து போன சரீரத்தை கிடைக்கவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் எவ்ரி சிங்கிள் பர்சன் வில் பி அக்கௌண்டட் ஃபார் ஆன் த ஜட்ஜ்மெண்ட் டே. நியாய தீர்ப்பு நாளில் எங்கே விழுந்து கிடந்தாலும் எங்கே மறைஞ்சு போனாலும் பாடியை ரெக்கவர் பண்ணாமல் எங்கெங்கே விழுந்து எங்கெங்கே கிடக்குதோ அவ்வளவு ரெக்கவர் ஆகி அவ்வளோ பேரையும் எழுப்பி தனக்கு முன்னால் நிறுத்துவாராம் தேவன். அப்படி தானே சொல்லியிருக்கு. சமுத்திரத்தில் விழுந்து அங்கே காணாமல் போனவங்கள கூட எழுப்பி கொண்டாந்து நிறுத்துவார். ஒரு ஆள் கூட மிஸ்ஸிங் இருக்காது. எவ்ரி பர்சன் வில் பி அக்கௌண்டட் ஃபார். அப்படி தான் சொல்லியிருக்குது. ஒரு ஆள் மிஸ் ஆகாமல் அத்தனை பேரும் கொண்டாந்து அட்டண்டன்ஸ் எடுத்தால் எவ்ரிபடி வில் பி தேர் ப்ரெசன்ட். அந்த மாதிரி எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். அவர்கள் எப்படி நியாயம் தீர்க்க போகிறாங்க? ஒரு புஸ்தகம் திறக்கப்படுகிறது. அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியத்தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஒன்று வந்து ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் திறக்கப்படும். 2வது புஸ்தகமும் ஒன்று திறக்கப்படுது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ எல்லாரும் அக்கௌண்டட் ஃபார், எல்லாரும் கொண்டு வரப்படுகிறார்கள். எங்கே மறித்து எங்கே கடந்து சரீரம் கிடைக்காமல் போய் அப்படி இருந்தால் கூட கொண்டு நிறுத்தப்படுகிறார்கள். எல்லாரும் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் அவர்கள் நல்ல நித்திய ஜீவனை பெறுகிறார்கள், மற்றவர்கள் அக்கினி கடலில் தள்ளப்படும். இப்படி தான் சொல்லியிருக்குது. இதெல்லாம் எதை காட்டுகிறது? இது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறான். நியாய தீர்ப்பு என்பது எல்லாருக்கும் உண்டு. ஒரு மனுஷனும் அந்த நியாய தீர்ப்பில் தப்ப முடியாது. அதனால தான் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும். அந்த அப்பாயின்மெண்ட்டை ஒரு ஆள் கூட மிஸ் பண்ணவே முடியாது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. எந்த டிஸ்டிங்ஷன்ஸும் ரெக்கக்னைஸ் பண்ணவே மாட்டாங்க. எந்த வித்தியாசங்களையும் அங்கீகரிப்பது கிடையாது. இந்த நியாய தீர்ப்பில் தெளிவாக அதில் இருக்குது. மறுபடியும் ரோமருக்கு போக சொல்கிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி வந்துடுவோம். ரோமரில் பாருங்கள், 9-10 வசனங்களை பாருங்கள். முன்பு யோதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும்.
பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவம் வியாகுலம் உண்டாகும். 10 முன்பு யூதர்களும் பின்பு, மறுபடியும் பாருங்கள் வேணும்னு அது சொல்கிறாரு, முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும். எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஏன் அந்த யூதர்களும் கிரேக்கர்களும், யூதர்களும் புறஜாதியார்களையும் அப்படின்னு சொல்கிறது 2 தடவை ஏன் ரிப்பீட் பண்ணுறாருன்னா, இவங்க யூதரை இதை இன்க்ளூட் பண்ணாத, யூதர் கிடையாது இது அப்படின்றதுலேயே இருக்கிறாங்க அவங்க. அவருக்கு தெரியும் நல்லா, அவரே ஒரு யூதர், பரிசேயனாக இருந்தவர். சொல்கிறாரு, திரும்ப திரும்ப சொல்கிறேன்ப்பா, எல்லோரும் நிற்கணும். கடலில் செத்து கிடந்தவனை கூட எழுப்பி கொண்டு நிற்க வைப்பார். ஒன்றை மட்டும் விட்டுருவார்னு நினைக்கிறியா? எல்லோரும் நிற்கணும், எல்லோரும் நியாயத்தீர்ப்படைவார்கள். யூதர் கிரேக்கர் யாராக இருந்தாலும். பொல்லாங்கு செய்தவனுக்கு உபத்திரமும் வியாகுலமும், நன்மை செய்தவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் அப்படின்னு க்ளீனாக சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்ல விரும்புகிறாரு, த ஜூ வில் நாட் பி இன் அ வெரி ஸ்பெஷல் பொசிஷன். யூதனுக்கு ஒரு விசேஷ இடம் ஒன்றும் கொடுக்கப்படாது, அவனுக்கு ஒன்றும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படாது, அவன் ஒரு விசேஷித்தவனாக எண்ணப்பட மாட்டான். அதுதான் அவருடைய ஆர்கியூமெண்ட்டுடைய கருவே. ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் விசேஷித்தவர்கள்னு. அவங்க எப்போவுமே விசேஷித்தவர்களாக தான் எண்ணப்படுவாங்க, அவங்க இதிலெல்லாம் எக்ஸம்ப்ட்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்கிறார் இல்லை. அதனால தான் 9ஆம் வசனத்தில் பொல்லாதவர்களை பற்றி சொல்லும்போது யூதர் கிரேக்கர்ன்றாரு. ஏன்னா யூதர்லேயும் பொல்லாதவன் இருக்கிறான். அதானே அவருடைய ஆர்கியூமெண்ட்டு. மற்றவன் அநியாயக்காரன், அவபக்தியக்காரன் சொல்லி அவனுக்கு நியாய தீர்ப்பு கரெக்டு, அவன் மேலே கோபாக்கின கரெக்டுன்னு சொல்கிறீங்க. நீ என்ன பண்ணுற? நீ அதுதானே பண்ணுறேன்றாரு. அவனை சுட்டி காட்டுற 3 விரல் ஒன்றை காட்டுதே. நீ உனக்கும் அதே அவபக்தி இருக்குது. நீயும் எதையோ உன்னுடைய தெய்வங்களாக வச்சு நீ கும்பிட்டுட்டு இருக்கிற. கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேறு எதையோ வச்சுருக்கிற நீ. அவன் பண்ணுற தப்பை தான் நீயும் பண்ணுற. அவன் என்னென்ன அயோக்கியத்தனமான வாழ்க்கையை வாழ்கிறானோ அதே தான் நீயும் பண்ணிகிட்டு இருக்கிற. அதே காரியங்கள் உங்ககிட்டே இருக்குது. அப்போ நீ எப்படி தப்புவ அப்படிங்கிறார். அதனால தான் பொல்லாங்கு செய்கிறவன் வரும்போது முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்கள்ன்றார். ஏன்னா யூதரும் பொல்லாங்கு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் 10ஆம் வசனத்தில் முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்கள். எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் சமாதானமும் உண்டாகும். அப்போ கர்த்தரிடத்தில் இந்த யூதனா கிரேக்கனா அல்லது யூதனா புறஜாதியானாங்கிற வித்தியாசம் கிடையாது. நியாய தீர்ப்புன்னு வரும்போது யூதனா புறஜாதியானா என்கிற காரியம் கிடையாது. அதாவது இந்த யூதன் கிரேக்கன்ற இந்த 2 தடவை யூஸ் பண்ணுறார் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வலியுறுத்த விரும்புகிறார். அதில் என்ன வலியுறுத்துகிறார், என்ன வெளி வருது பாருங்கள். ஃபார் ஃப்ரம் எஸ்கேப்பிங் த ஜட்ஜ்மெண்ட் பிகாஸ் ஹி இஸ் எ ஜூ, த ஜட்ஜ்மெண்ட் இஸ் கோயிங் டு கம் ஃபர்ஸ்ட் டு த கிரீக். அவன் நினச்சிட்டு இருக்கான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டே வராது, நியாய தீர்ப்பே நமக்கு வராதுன்னு நினைக்கிறான். இவன் சொல்கிறான் வருங்கிறது மட்டும் இல்லை, நீ தப்ப மாட்டேங்கிறது மட்டும் இல்லை, முதல்ல யூதருக்கு பிறகு கிரேக்கருக்குன்றார். சரியான லாயர் மாதிரி இவர் போட்டு மண்டையை பிளந்துடுறாரு. நீ வராது, உனக்கு நான் யூதராக இருக்கிறதுனால வராதுன்னு நினைக்கிற, உனக்கு எக்ஸம்ஷன் கிடையாது, நீ விதி விலக்கு அல்லங்கிறது மாத்திரம் இல்லை, நீயும் நியாயம் தீர்க்கப்படுவாய்ங்கிறது மாத்திரம் இல்லை, உன்னை தான் முதல்ல நியாயம் தீர்ப்பார்ன்றார். மண்டையில் அடித்த மாதிரி சொல்கிறார் பாருங்க. அதனால தான் அந்த ரோமர்லாம் பவுல் எழுதின நிருபங்கள்லாம் அப்படி தான் லாஜிக்கலாக இருக்கும். ரொம்ப ஒரு சரியான ஒரு படித்த ஆள் ரொம்ப லாஜிக்கலாக பேசுகிற மாதிரி பேசுவார். அவர் ரொம்ப ஆர்கியூமெண்ட்டை யாரும் மறுப்பு சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டை எடுத்து முன் வைக்கிறார். தேர் ஃபஸ்ட் நியாய தீர்க்கப்படுவார்கள் என்பது மட்டும் இல்லை, முதல்ல அவங்க தான் நியாயம் தீர்க்கப்படுவாங்கன்றார். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்டெப்பும் அதிகமாக சொல்லலாம் நம்ம அவர் பண்ணுறதை வச்சு. இன்னொரு ஸ்டெப்பு அதிகமாக நம்ம போகலாம். விதிவிலக்குன்னு நினைக்கிறாங்க, இல்லை விதிவிலக்கு இல்லைங்கிறது மட்டும் இல்லை, நீ முதல்ல நியாயம் தீர்க்கப்படுவேங்கிறாரு. அது மட்டும் இல்லை, உன்னுடைய நியாய தீர்ப்பு இன்னும் கடுமையாக இருக்கும்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா அவர்கள் பலவிதமான ப்ரிவிலேஜை அடைஞ்சிருந்தார்கள் வாழ்க்கையில். ஏன் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கடுமையாக இருக்கும்? ஏன்னா அவங்களுடைய ப்ரிவிலேஜஸ் என்ன? 10 கற்பனை அவர்களுக்கு எழுதி கையில் கொடுத்தார், கல்லில் எழுதி கையில் கொடுத்தார். 10 இதுன்னு சுருக்கி எழுதி மொத்தத்தையும் 10ல் அடக்கிட்டார், கொடுத்துட்டார். இது வழங்கலாம், அப்புறம் என்ன பண்ணுறது? எல்லாம் கொடுத்துட்டாரு. அப்போ அவன் அதுக்கு பொறுப்பாளி ஆயிடுறான். எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. 2வது, அவர்களுக்கு ஒரு தேசத்தை அவர்கள் உருவாக்கி
இஸ்ரவேல் தேசம் என்கிறது தேவன் உருவாக்கின தேவ ஜனம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை உண்டாக்கி அவரே அவர்களுக்கு தேவனாக இருந்து ஒரு விசேஷித்த ஜனம். பூமியிலேயே அந்த மாதிரி ஜனம் யாரும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு நேஷனே கடவுளுடைய ஜனம் அப்படின்னு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு விசேஷித்த தயவு கிருபை அவர்களை விடுவிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாரு. எகிப்தியனை போட்டு ஒரு உழுக்கிறாரு விடுவிக்கிறதுக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணார். என்ன ப்ரிவிலேஜஸ், என்ன அற்புதங்கள், என்னெல்லாம் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு. அப்போ இவங்களை ஜாஸ்தி கணக்கு கேட்க மாட்டாரா இல்லையா? எல்லாரை விட இவனுக்கு அதிக அறிவு இருக்க வேணாமா? எல்லாரை விட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னும் அதிகமாக இருக்க வேணாமா அவனுக்கு? அப்போ கற்பனை இருக்குது. அது மட்டும் இல்லை, தேசம் என்கிற ஒரு அமைப்பை கொடுத்து அவங்களுக்கு கர்த்தருடைய பிரமாணங்கள் அடிப்படையில் நிறுவப்பட்ட ஒரு தேசமாக எங்கேயுமே கிடையாது. இவரில் நிறுவினார் கர்த்தர் ஒரு தேசமாக. அது மட்டும் இல்லை, தீர்க்கதரிசிகள் அனுப்பினார். அவர்கள் மத்தியில் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர்களை அவர்கள் மத்தியில் எழுப்பினார். கர்த்தர் சொல்லுகிறார் எந்திரிச்சு நின்று சொல்லக்கூடிய ஆட்களை எழுப்பினார். அவன் சொன்னால் அப்படியே நடக்குது. அப்படிப்பட்ட ஆட்களை அவர்கள் மத்தியில் எழுப்பினார் கர்த்தர். அதனால தான் அவர்களுக்கு வர்ற நியாய தீர்ப்பு ரொம்ப சிவியராக இருக்கும், ரொம்ப கடுமையானதாக இருக்கும். ஏன்னா பல அட்வான்டேஜஸ் அவங்க என்ஜாய் பண்ணாங்க. புறஜாதியான விட ரொம்ப பாக்கியசாலிகளாக இவர்கள் இருந்தாங்க பல விதத்தில். கர்த்தர் இவங்களுக்கு தன்னை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்தினார், அவள்கிட்ட எப்படியெல்லாம் பேசணுமோ பேசினார். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியின் மூலமாகவும் கற்பனை மூலமாகவும் அந்த போதனைகள் மூலமாகவும் மோசேயின் மூலமாக பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் என்ன பிரமாதமாக டீச் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் அவர்களை முதல்ல நியாயம் தீர்ப்பார். அந்த நியாய தீர்ப்பு, அவர்களுக்கு வர்ற நியாய தீர்ப்பு மற்றவர்களுக்கு உடைய நியாய தீர்ப்பை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் சீரியஸாகவே இருக்கும்னே சொல்லலாம். இது அப்படியே நமக்கும் அப்ளை பண்ணலாம் பாருங்கள். இந்த காலத்தில் வெறும் யூதர் கதைன்னா வெறும் சரித்திரம் மாதிரி ஆகிடும். அது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் சரித்திரம், அப்படி நமக்கு ஒன்றும் கிடையாது இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சத்தியத்தை அப்படியே கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா அந்த யூதர்களுக்குள்ளே இருக்கிற அதே அபிப்பிராயங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே வந்துருச்சு. நாங்கள் தேவஜானம், நாங்கள் எந்த பின்னணியிலேருந்து வந்தோம், இத்தனை குடும்பம், இத்தனை தலைமுறையாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம், அது பண்ணியிருக்கிறோம், கோயிலே கட்டி கொடுத்தமாக்கும், இப்படி பண்ணமாக்கும், அப்படி பண்ணோம், இல்லாத இதெல்லாம் அவங்கள்ட்ட இன்றைக்கி இருக்குது. கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருக்கிறோம். நாங்கள் எப்போவுமே ஆராதனைக்கு போனோம், நாங்கள் மெம்பர்ஷிப் வச்சுருக்கிறோம் சர்ச்சில், எங்களுக்கு திடப்படுத்தல் நடந்திருக்குது, எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, நான் இங்கே ஞானஸ்தானம் எடுத்தனாக்கும், அங்கே ஞானஸ்தானம் எடுத்தனாக்கும். சிலர் 5-6 ஞானஸ்தானம் எடுத்துருக்குறாங்க. ஏதாவது ஒன்று வேலை செய்ய வேணாமா அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு நினைப்பு. ஆனால் அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் அறியலை. அவர்கள் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சும்மா சர்ச்சு மெம்பர்ஷிப் இருக்குது. ஏதோ ஒரு விபத்து மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்தாங்க, வளர்க்கப்பட்டார்கள், அவ்வளோதான ஒழிய மற்றபடி அவங்களுக்கு விசேஷமாக அவங்க எந்த விதத்திலும் விசேஷமானவர்கள் கிடையாது. அதனால தான் பேதுரு ரொம்ப நல்லா சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 1 பேதுருவில் சொல்கிறாரு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் ஆரம்பமாகிறது அப்படிங்கிறார். கிறிஸ்டியன்ஸை வச்சு சொல்கிறார் அவர். தேவனுடைய வீட்டில் ஆரம்பமாகிறது. எங்கே ஆரம்பமாகுது? சர்ச்சில் ஆரம்பமாகுதுன்றார். தேவனுடைய வீட்டில் ஆரம்பமாகிறது. எங்களுக்கு இந்த ஆண்டவரை தெரியும், நாங்கள்லாம் இந்த ஆண்டவருடைய ஃபாலோவர்னு சொல்கிறோம், அவங்கள்ட்ட ஆரம்பமாகுது அப்படிங்கிறாரு. நான் சொல்கிறேன், யூதன் தன்னுடைய எத்னிசிட்டி அண்ட் நேஷனாலிட்டி, தன்னுடைய இனம், தான் பிறந்து வளர்ந்த அந்த தேசம், ஆபிரகாம் தன்னுடைய தகப்பன் என்கிறதெல்லாம் நம்பி பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. எப்படியோ அதே போல் அவன் அப்படி போய் சேர முடியாதுன்னா கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவ தனிப்பட்ட விதத்தில் ஏற்றுக்கொண்டு அறிந்து ரட்சிக்கப்படாமல் வேறு எந்த விதத்தில் எதன் அடிப்படையிலையும் போய் சேர முடியவே முடியாது என்பதை வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. எந்த சர்ச்சுக்கு போனோங்கிறத வச்சு நியாயம் தீர்க்கல. ஏன் சொல்கிறேன்னா, சில சர்ச்சஸ் கூட நம்ம நாட்டிலே இருக்க ஒரு குரூப் இருக்குது, நாங்கள் தான் மணவாட்டி சபைன்றாங்க. அப்போ மீதி பேரெல்லாம் வேஸ்ட்டு சபை, அவங்க பரலோகமே போகிறதில்ல, இவங்க தான் மணவாட்டி அப்படி சொல்கிறாங்க அவங்க. அதனால் நான் சொல்கிறதுல தப்பு இல்லை, சொல்கிறாங்க மணவாட்டி
சபைன்றாங்க. அந்த காலத்தில் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ஊரில் சில வாலிப பெண்கள் வந்து இந்த கிணத்துல வந்து தண்ணி இறைக்க வருவாங்களாம். அங்கே ராஜாவுடைய அரண்மனை இருக்குது. அங்கே அந்த இளவரசன் அங்கே மேலே நின்றுட்டுருப்பானா. அவன் நின்றுட்டு மேலே டெரஸில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அதில் ஒரு பொண்ணு நினச்சிருச்சு நம்மளை தான் பார்க்குறான். எப்போ வந்தாலும் நம்மளை தான் பார்க்குறான் இந்த இளவரசன் நினச்சிட்டு மற்ற பொண்ணுங்கள்கிட்ட ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவான், நான் தான் கல்யாணம் பண்ண போகிறான், அவனை என்ன தான் கல்யாணம் பண்ண போகிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் டும் டும் டும்னு கேட்குது, கல்யாணம் நடக்குது. கூட தண்ணி இறைக்க வந்தாங்களே, உனக்கு என்ன ஆச்சுமா, அங்கே என்னமோ டும் டும்னு சத்தம் கேட்குது, நீ இல்லையா மனவாட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு ஆகும்னு நினைக்கிறேன். சும்மா மனவாட்டி சபை மனவாட்டி சபை மனவாட்டி சபைனா கடைசியில் டும் டும் அடிக்கிற அன்றைக்கி தெரியும் யார் மனவாட்டின்னு. இஷ்டத்துக்கு சபைக்கு இந்த சபையை சேர்ந்தா நீ மனவாட்டின்னா எப்படி? அது எந்த பைபிளில் இருக்குது, எங்கே இருக்குது சொல்லுங்கள்? இதெல்லாம் வந்து வேதத்துக்கு புறம்பான போதனைகள், வேஸ்ட். இதெல்லாம் தவறான காரியங்கள். இதெல்லாம் ஜனங்க நம்பி வாழ ஆரம்பிச்சிடுறாங்க பாருங்கள். நீ இங்கே இருந்தீங்கன்னா மனவாட்டி இல்லைன்னா நீ மனவாட்டி இல்லை அப்படின்னா எப்படி? அது இது ஏமாந்த ஜனங்களும் உண்டு, நிறைய பேர் உண்டு. சரி, அப்போ கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். அதுதான் முதல் பாடம். அந்த நியாய தீர்ப்பினுடைய தன்மை எப்படி இருக்கும்? கிரியைகளுக்கு தக்க பலன். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன்னா அப்போ ஒரு இண்டிவிஜுவல் எம்பசிஸ். அங்கே தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அவன் கிரியைக்கு. உங்கள் தாத்தா செஞ்ச தப்புக்கு நீங்கள் ஒன்றும் நியாயம் தீர்க்கப்பட போகிறதில்ல, அதெல்லாம் கிடையாது. உங்கள் இதுக்கு அவனவனுடைய கிரியைகளுக்கு நியாயம் தீர்க்கப்படுவான்ங்கிறது தான் அங்கே சொல்லியிருக்குது. ரெண்டாவது தான் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு. முதல் வந்து நியாய தீர்ப்பு வந்து எல்லாருக்குமானது, ஃபார் எவ்ரி ஒன், ரைட், எல்லாருக்குமானது. ரெண்டாவது ரெண்டாவது வந்து அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்படுறான். அது 6ஆம் வசனத்தில் இருக்குது. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஸோ நியாய தீர்ப்பு எல்லாருக்குமானது, ஒரு மனுஷனும் எக்ஸாம்ட் கிடையாது, ஒரு மனுஷனும் விதி விலக்கு கிடையாது. ரெண்டாவது நியாய தீர்ப்பு அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக கிடைக்கும். இது வந்து பவுல் வந்து சரியான நாள் பாருங்கள். இப்போ இந்த யூதர்களுக்கு சில வசனங்கள்லாம் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். வேணும்னா அந்த வசனத்தாலேயே அவனை போட்டு தாக்குறார். அவனவனுக்கு கிரியை தக்கதாக நியாய தீர்ப்பு கிடைக்குங்கிறத வந்து அப்படியே கோட் பண்ணுறார் பழைய ஏற்பாட்டிலேருந்து. சங்கீதம் 62:12 அப்படியே சொல்லியிருக்குது, அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார்னு. ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 24:12 அது அப்படியே வருது. இன்னும் பல இடங்களில் பல விதங்களில் வருது அதே கருத்து. ஆனால் இந்த 2 வசனங்கள் சங்கீதம் 62:12 நீதிமொழிகள் 24:12 அப்படியே எழுத்து மாறாமல் அப்படியே வருது. வேணும்னே அதை கோட் பண்ணுறார். ஏன்னா இந்த கிரியைகளுக்கு தக்கதாக பலனளிப்பார்ன்ற வசனத்தை வச்சு அவங்க மேன்மை பாராட்டுவது உண்டு. ஏன்னா அவங்களாம் லீகலிஸ்ட் பாருங்கள். அவங்க தங்களுடைய கிரியைகளை நம்பி அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, நியாய பிரமாணத்தின்படி நான் கரெக்டாக செஞ்சுட்டேன், அதனால் கர்த்தர் என்ன சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாளுங்க. அவங்களுக்கு என்ன விளங்கலை, நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது எதுக்கு? நீங்கள் கரெக்டாக செஞ்சு அது மூலமாக நீதிமான் ஆகிறதுக்கா? அதுக்காக கொடுக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரோமரில் பின்னாடி வரும், அது 3ஆம் அதிகாரம்லாம் வரும்போது சொல்லுது, ஒரு மனுஷனும் நியாய பிரமாணத்தின் மூலமாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. ஒருத்தன் கூட, நாட் ஈவன் ஒன், ஒரு ஆள் கூட நியாயப்பிரமாணம் மூலமாக நீதிமானாக்கப்படவே முடியாது. ஒரு மனுஷனாவது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட முடியும்னா 10 கற்பனை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னு சொல்லி அவனாவது வந்து கடவுளுக்கு முன்னால் நின்று சேலஞ்ச் பண்ண முடியுமானா இயேசு வருவதே வீண், வந்ததே வீண் ஆகிடும். ஏன்னா அவர்கிட்ட சொல்லிடலாமே, அட இந்த ஆள் பண்ணிட்டான் அப்புறம் எங்களால் பண்ண முடியாதா, நானும் மனுஷன் தானே, அவன் நீதிமான் ஆகிட்டான்னா 10 கற்பனையும் பண்ணி நீதிமான் ஆகிட்டான்னா அப்போ நான் பண்ணி நீதிமான் ஆகிக்கிறேன், நீர் ஏன் வேஸ்ட்டு அங்கேருந்து இறங்கி வர்றீரு, மனுஷ ரூபம் எடுத்து சிலுவையில் மறித்து ரத்தம் செந்தி ஜீவனை கொடுத்து இதெல்லாம் எதுக்கு, வேஸ்ட்டு. அவன் நீதிமானானது போல நானும் நீதிமான் ஆக்கிறேன், எல்லாரும் நீதிமான் ஆக்கலாமே. ஒரு மனுஷனும் நியாய பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்பட முடியாதுங்கிறது வேத வசனம். இப்போ அதுக்குள்ளே போக விரும்பல, நான் பிறகு வரும் அதுக்கு. அது அப்படியே சொல்லியிருக்குது. ஆனால் யூதர்களுக்கு அது புரியல. அவங்க நினைக்கிறாங்க, நான் கரெக்டாக நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சால் நான் நீதிமானாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பவுல் அப்போஸ்தலன் அவர் ஒரு எபிரேயன், யூதன், பரிசேயனாக இருந்தவர். அவர் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள், தன்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். சொல்கிறாரு, அந்த காலத்தில் நான் யோசித்தேன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் அப்பழுக்கற்றவன்,
ஐ எம் இம்பெக்கபிள் அக்கார்டிங் டு த லா. நியாயப்பிரமாணத்தின்படி நான் அப்பழுக்கற்றவன். அப்படின்னா என்கிட்ட ஒரு மிஸ்டேக் கூட நீங்கள் பார்க்க முடியாது. 10 கற்பனை எடுத்து வச்சுக்கிட்டு என் லைஃப்பை கம்பேர் பண்ணிங்கன்னா அவ்வளோ கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கிறேன் நான் அப்படிங்கிறாரு. அப்படி நினச்சாராம் அவர். இப்போ புத்தி வந்துருச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் தான் எழுதுகிறாரு அதை. அது சொல்கிறார், நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன், நான் அப்பழுக்கற்றவன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் எனக்கு 10வது கற்பனை விளங்குச்சு. 10வது கற்பனை என்ன? முதல் 9 கற்பனை என்ன? எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத பற்றி கற்பனை. உதாரணத்துக்கு, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. அப்போ எது செய்யணுங்கிறத பற்றி டூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, டோன்ட்ஸ். அப்போ டூனா எதை பண்ணணும், டோன்ட்னா எதை பண்ணக்கூடாது. இதுதான் 9 கட்டளையும். அந்த 9 கட்டளை தாண்டினோடனே 10வதுல தான் கொக்கி போட்டார் ஆண்டவர். 10வது கட்டளை எதை செஞ்ச எதை செய்யலைங்கிறத பற்றி அல்ல, செய்கையை பற்றியே அல்ல, என்ன உள்ளே இருக்குது, இருதயத்தில் என்ன இருக்குது அதை பற்றியது. இங்கே எல்லாம் மாட்டிக்குவாங்க, ஒரு ஆளும் தப்ப முடியாது. நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? நம்மளை நீதிமானாக்குறதுக்கு இல்லை, எந்த சந்தேகத்துக்கிடமா இல்லாமல் நான் பாவி என்பதை எனக்கு நிரூபித்து காண்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. எதுக்கு கொடுத்தாரு? நான் போய் அதெல்லாம் செஞ்சு வந்து ஆண்டவரே 100க்கு 100 வாங்கிட்டேன்னு சொல்கிறதுக்காக இல்லை. நான் போய் அதை செஞ்சு பார்க்கணும். பார்க்கும்போது ஐயோ கதறணும் நான். ஏன்னா ஒன்றில் தவறினாலும் எல்லாத்துலேயும் தவறினேன்னு யாக்கோபு 2:10 சொல்லுது நியாயப்பிரமாணத்தை பற்றி. ஒன்றில் தவறினா எல்லாத்துலேயும் ஃபெயிலு. ஆனால் யூதர்கள் என்ன நினச்சாங்க? ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுத்தாலே இது போதுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. சிலர் 9ல் பாஸ் பண்ணிடுவாங்க. முதல் 9ல் இதை செய்யலை, செய்யக்கூடாதுன்றது நான் செய்யலை, இதை செய்யின்றிருக்கு நான் மார்க் போட்டே வந்தால் 9ல் பாஸு, 90%. ஆனால் ஃபெயில். அது 90% ஃபெயில். 99.999% கூட ஃபெயிலு. 100% தான் பாஸு. நியாயப்பிரமாணம் அப்படி செட்டப் பண்ணியிருக்குது. பழைய காலத்து SSLC மாதிரி. நீங்கள்லாம் முக்கால்வாசி பேர் பாக்கியவான்கள். நான்லாம் பழைய SLC படித்து வந்தேன். அது ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன். பழைய SLCயில் யூஸ்வலாக தமிழில் அவுட் ஆகும், இல்லை கணக்கில் அவுட் ஆகும். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தா அடுத்தது வேறு எதுலையாவது அவுட் ஆகும். இப்படி மாதிரி என் நண்பர்கள்லாம் சிலர் 5-6 தடவை எழுதிட்டு அப்புறம் போய் வெறுத்து போய் விட்டாங்க. வேணவே வேணாம், SLCயை தாண்ட முடியல அவங்களால. ஏன்னா ஒரு தடவை எழுதும்போது 5த்தையும் திருப்பி எழுதணும். ஏதாவது ஒன்றில் போயிடுது. ஒன்றை கஷ்டப்பட்டு படித்தா அடுத்தது போயிடுது. இந்த மாதிரி பிரச்சனை. இப்போ கிருபையின் காலம். நீங்கள் 5 தடவை எழுதிடலாம் ஒரு சப்ஜெக்டாக. 2.5 வருஷத்தில் பாஸ் பண்ணிட்டு போகலாம் நிம்மதியாக. என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கள் ஆளுங்கள்லாம் கண்ணீர் விட்டவன்லாம் உண்டு. இதில் பாஸ் பண்ண முடியாமல் கண்ணீர் விட்டு ஃபெயில் ஆகி தற்கொலை பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருந்தவங்க உண்டு. கொடூரமான சிஸ்டம். அந்த ரிசல்ட் வருதுனால அவன் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி யாரும் பயப்படுற மாதிரி தெரியல. நாங்கள்லாம் வெளியே போயிட்டு பேப்பர் வந்த பிறகு பார்த்துட்டு தான் உள்ளே வருவோம் வீட்டு உள்ள. அந்த மாதிரி ஒரு காலம் அது. இப்போ எவ்வளோ ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்கள். நியாயப்பிரமாணம் அப்படிப்பட்டது. ஒன்றில் ஃபெயில் ஆனாலும் எல்லாத்துலேயும் ஃபெயில். விளங்கல, யூதர்களுக்கு விளங்கல. அவன் நினைக்கிறான் நான் முக்கால்வாசி எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன், என்ன சேர்த்துக்க மாட்டாரண்ணா அப்படிங்கிறான். இல்லையே, ஒன்றில் ஃபெயில் ஆனால் எல்லாத்துலேயும் ஃபெயிலு. பவுல் அப்போஸ்தலன் கண்டுபிடிச்சிட்டாரு எதில் ஃபெயில் ஆனாருன்னு. ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய முடியல, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதே செய்கிறேன். எது நல்லதுன்னு எனக்கு தெரியுது. கர்த்தருடைய பிரமாணங்கள் நல்லது, அதன்படி செய்ய விரும்புகிறேன், ஆனால் செய்ய முடியலையே. நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்குள் பாவம் குடிகொண்டிருக்கிறது. எப்படி உள்ள பாவம் குடிகொண்டிருக்குன்னு கண்டுபிடிச்சாராம். அவரே சொல்கிறார். அங்கே நீங்கள் வாசித்து பாருங்கள் 7ஆம் அதிகாரத்தில் ரோமரில். அவர் சொல்கிறார், எப்போ கண்டுபிடிச்சேன்னா இந்த 10வது கற்பனை எனக்கு விளங்க ஆரம்பிச்சுது. இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு அது சொல்லுது. நான் செஞ்சனா செய்யலையான்னு இல்லை, உள்ள நினச்சனான்றதை பற்றி சொல்லுது. இதில் யார் தப்ப முடியும்? இதை பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், அநியாயமாக இருக்குதையா, இப்படி பிடிச்சா எவன் தான் தப்புவான்? அதுதானே பாயிண்ட்டே. எல்லாருமே பாவிகள். அவர்களுக்குள்ள பாவம் குடிகொண்டிருக்கிறது, பாவ சுவாபம் இருக்கிறது, இச்சை உள்ளே இருக்குது. ஒருவேளை வெளியே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஏன்னா போலீஸ் இருக்குது, வீட்டில் ஒரு போலீஸ் இருக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டுவோம், அசிங்கமாயிடும்னு அதனால செய்யாமல் இருக்கிற மொழிய நினைக்காத நாளே கிடையாது உள்ள. ஹலோ,
அப்போ உள்ள பாவம் இருக்குதா இல்லையா? நான் பாவியா இல்லையா? நான் பாவி தானே. அதை நிரூபிக்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. 10 கற்பனை பவுலுக்கு நிரூபித்து விட்டது அவர் பாவின்னு. நிரூபிக்கப்பட்ட பாவி ஆயிட்டாரு. அப்படிதான் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், என்ன இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் விடுவிப்பது அப்படின்றாரு. அப்புறம் சொல்றாரு, இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் என்றார். ஏன்னா அவர் தான் விடுவிச்சார் என்ன இதிலிருந்து. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக முடியாதுங்கிறதுனால தான் இயேசு பரலோகத்திலிருந்து தேவகுமாரன் மனுஷ ரூபம் எடுத்து உள்ளே வர வேண்டியதாக போச்சு. உலகத்தில் சிலுவையில் மறிக்க வேண்டியதாக போச்சு, ரத்தம் சிந்த வேண்டியதாக போச்சு, எல்லாம் பண்ண வேண்டியதாக போச்சு. ஒரு மனுஷனாவது தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால நீதிமான் ஆக முடியும்னா அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு மனுஷன் பண்ண முடியும்னா எல்லா மனுஷனும் பண்ண முடியும். எந்த மனுஷனும் பண்ண முடியாதுன்னா அப்போ எந்த மனுஷனும் பண்ண முடியாது. அதனால தான் இந்த ஒரு விசேஷ மனுஷன் தேவகுமாரன், பாவம் செய்யக்கூடாதவர், இந்த உலகத்தில் வந்து அவருடைய நீதியை எனக்கு தர்றாரு, என்னுடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அப்படி தான் நமக்கு வந்து நீதி கிடைக்குது. அப்படி தான் நம்ம நீதிமான் ஆகிறோம் இல்லையா? இந்த அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கப்படுவார்கள்ன்றது வந்து பல நேரங்களில் ரொம்ப தப்பாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம். யூதர்கள் இதை குறித்து ரொம்ப போஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி நான் அப்பழுக்கற்றவன் பவுல் சொன்னார். அது மாதிரி தான் எல்லா யூதனும். நான் ரொம்ப கரெக்டாக பண்ணிட்டேனாக்கும், இந்த பண்டிகையை கரெக்டாக கொண்டாட்டினாக்கும், இந்த பலியெல்லாம் கரெக்டாக செலுத்திட்டேனாக்கும், இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேனாக்கும் அப்படிங்கிற ஆளுங்க எல்லாரும். அவங்களுக்கு விரும்புகிற வசனம் இது. அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார்ன்றது அவங்க விரும்புகிற வசனம். அவன் விரும்புகிற வசனத்தை வச்சே அவனை போடுறார். இந்தா அப்படின்னு, இதனால தான் உனக்கு நியாய தீர்ப்பு, தேவ கோபாக்கிரம் உன் மேலே வரப்போதியா, உன் கிரியையினால் உனக்கு பலன் அளிப்பார் அப்படிங்கிறார். ஏன்னா உன் கிரியை பார்த்தினாலும் உனக்கு வழிகிற நீ பாவின்னு பெருமை பாராட்டுற, அவனை குற்றம் சாட்டுற, அவன் பொல்லாதவன்ற, ஆனால் நீ அதே தானே செய்கிற, அப்போ நீ எப்படி தப்புன்றார். அதுதான் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தினுடைய கருத்தே அதுதான். அப்போ இதை எப்படி புரிந்து கொள்வது? எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி கூட இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கிரியினாலே நீதிமானாக முடியும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு சிலர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பைபிளில் சொல்லியிருக்குங்க, அவனுக்கு அவனுடைய கிரியின்படி பலன் அளிப்பார். அப்போ கிரியின் மூலமாக தான் நீதிமானாகிறான் அப்படின்னு சொல்லியிருக்க பைபிளில். கிரியின் மூலமாக நாம் நீதிமானாக முடியும்னு சொல்லியிருக்கு. எங்கே சொல்லியிருக்குன்னா 2ஆம் அதிகாரம் ரோமரில் 6ஆம் வசனம் சொல்லுது அப்படின்னு இந்த வசனத்தை தப்பாக வியாக்கியானம் பண்ணுறாங்க. இதை எப்படி வியாக்கியானம் பண்ணணும்? எப்படி நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்கிறது? என்ன சொல்ல வர்றாரு இங்கே? இந்த 6லேருந்து 10 வசனங்கள் வாசித்தமே, அதனுடைய சம்மரி சொல்கிறேன் பாருங்கள். என்ன சொல்ல வர்றாரு அதை பார்த்தீங்கன்னாலே விளங்கிடும். அவர் சொல்கிறாரு, நியாய தீர்ப்பு நாளில் 2 குரூப் பீப்புள் இருப்பாங்க. 2 குரூப் தான் பீப்புள். ஒருத்தர் வந்து நீதிமான், இன்னொருத்தர் வந்து பாவி, ரைச்சஸ் அண்ட் அன்ரைச்சஸ். அவர்களுக்கு கிடைக்க போகிற தீர்ப்பு வந்து அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரியும் இருக்கும். இந்த 2 குரூப்பையும் விவரிக்கிறார். இந்த 2 குரூப்பையும் என்ன பண்ணுறாரு? விவரிக்கிறாரு. எப்படி விவரிக்கிறாரு? 3 விதமாக விவரிக்கிறார். 2 குரூப்பையும் 3 விதமாக விவரிக்கிறார். அதுக்கப்புறம் இவர்களை இந்த 2 குரூப்பும் இவன் ஏன் நீதிமான் அப்படிங்கிறதுக்கு 3 டெஸ்ட்டு. அது இவன் நீதிமான்றதை நிரூபிக்குது. இவன் ஏன் பாவிங்கிறதுக்கு 3 டெஸ்ட்டு. அந்த 3 டெஸ்ட்டு இவனை பாவி என்று காடு. இதை தான் சொல்கிறார். 10ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 6லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் அதனுடைய சமரி. நம்ம எல்லோரும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னால் நிற்க போகிறோம். எல்லாருமே நம்ம இந்த 2 குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பில் இருக்க போகிறோம். அப்போ எந்த குரூப்பில் நாம் இருக்கோங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த 2 குரூப்பில் எந்த குரூப்பில் இருக்கோன்ற எப்படி தெரிஞ்சுக்கிறது? 3 விதமான டெஸ்ட்ஸ், அதுக்கு பரிசோதனைகள் எந்த குரூப்பில் இருக்கணும். 1, நீதிமானாக இருந்தாலும் சரி பாவியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவனை குறித்த எண்ணங்கள் எப்படி இருக்கிறது. பொதுவாக தேவனை குறித்தும் தேவனுடைய காரியங்களை குறித்தும் பொதுவான
அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, மனப்பான்மை எப்படி இருக்குது. ஜென்ரல் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் த டூ குரூப்ஸ் டு காட் அண்ட் டு த திங்ஸ் ஆஃப் காட் இன் ஜென்ரல். அவங்களுடைய ஜென்ரல் ஆட்டிடியூட், பொதுவான மனப்பான்மை, கடவுளை பற்றி, கடவுளுடைய காரியங்களை பற்றி அவருடைய மனப்பான்மை எப்படி இருக்குது, அதை கவனிக்கணும். ரெண்டாவது இன்னொரு டெஸ்ட் என்னங்கிறாரு, அவருடைய வாழ்க்கை எதை உள்ளடக்கியதாக இருக்குது. வாட் இஸ் த டெனர் ஆர் ஜென்ரல் பென்ட் ஆஃப் தேர் லைஃப் அண்ட் லிவிங். டெனர் நான் இந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு வாட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் தேர் லைஃப். அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எதை நம்புகிறாங்க, எதை செய்கிறாங்க, எதனால் அடங்கி இருக்கிறது, எதை உள்ளடக்கியதாக இருக்கிறது, அது பார்க்கணும். மூணாவது அவருடைய ஆக்சுவல் காண்டக்ட், பிஹேவியர், அவருடைய நடவடிக்கை, அவருடைய செயல்கள் எப்படி இருக்குது, இந்த மூணுத்தையும் பார்க்கணுங்கிறார். அப்படியே விவரிக்கிறார். நாம் ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை, அவர் சொல்கிறத கேட்டாலே போதும், கரெக்டாக புரிஞ்சிடும். அவர் அப்படியே விவரிக்கிறார். முதல்ல நீதிமான்களை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி ரொம்ப டைம் இருக்குது, அதனால் முதல்ல நீதிமான்களை பற்றி பார்ப்போம். பாவியை பற்றி அடுத்த வாரம் தொடருவோம். நீதிமானை பற்றி பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட் என்ன, தேவனை குறித்தும் தேவனுடைய காரியங்களை குறித்தும் அவனுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றதை க்ளீனாக சொல்கிறார். 7ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்போ நீதிமான்றவன் யார்? அவன் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவன். யார் அவன்? மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவன். அப்போ மகிமைனா என்ன, கனம்னா என்ன, அழியாமைனா என்ன, அது மூணுத்தையும் பார்ப்போம். மகிமைனா என்ன? மகிமைனா யோவான் சொல்கிறார் இல்லையா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்கிறார், வார்த்தை மாம்சமாகி நம் மத்தியில் வாசம் செய்தது, அவருடைய மகிமையை நாம் கண்டோம் அப்படின்றார். நாங்கள் கண்டோம்ன்றார். அதாவது மகிமைனா என்னன்னா, தேவன், அவருடைய பண்புகள், அவருடைய குணாதிசயம் எல்லாம் தான் அவருடைய மகிமை. அவர் எப்படிப்பட்டவர் என்பது அவருடைய மகிமை. அப்போ இயேசுவை பார்த்தாங்களாம் இவங்க, மாம்ச ரூபத்தில் வந்த தேவன் இவர். இவரை பார்த்தபோது தேவனுடைய மகிமையை பார்த்தோம், அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை பார்த்தோம். இவர்கிட்ட அந்த வல்லமையை பார்த்தோம். சர்வ வல்லவராக இவர் இருக்கிறாரு, சர்வ ஞானியாக இருக்கிறாரு, ஏன்னா அதுவும் தேவனுடைய பண்பு. அன்பாகவே இருக்கிறாரு, இரக்கமுள்ளவராக இருக்கிறார், மன உருக்கமுள்ளவர், எல்லாம் இருக்குது இவர்கிட்ட. வெறும் வல்லமை மட்டும் இல்லை, வல்லமையும் இருக்குது, கனிமும் இருக்குது, இரக்கமும் இருக்குது, தாழ்மையும் இருக்குது, எல்லாம் இருக்குது இவர்கிட்ட. தேவனை அவரில் பார்த்தோம். தேவனிடத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதை அவர்கிட்ட பார்த்தோன்றாங்க. அப்போ மகிமை என்ன? தேவனை எது தேவனாக்குகிறதோ. தேவனை ஏன் நம்ம தேவன்றோம்? அவர் சில பண்புகள்லாம் இருக்குது, அது எந்த மனுஷனுக்கும் கிடையாது. அதுதான் மகிமை. அப்போ நீதிமான் எப்படிப்பட்டவன்? அந்த மகிமையின் தேவனை, அந்த தேவனுடைய மகிமையை காண விரும்புகிறான், அதை அறிந்து கொள்ள விரும்புகிறான், அதை குறித்த அறிவுடையவர். தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிறதை குறித்த ஒரு ஆழமான தேடுதல் அவனுக்குள்ளே இருக்கிறது. யோவான் சொன்னது போல் அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோன்றது. இன்றைக்கி கிறிஸ்தவன், மெய்யான கிறிஸ்தவன் தேவனுடைய மகிமையை காண விரும்புகிறான். தேவனுடைய அன்பை ஆழமாக, அதன் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் எல்லாத்தையும் புரிந்து கொள்ள விரும்புகிறான். அவருடைய பண்புகளை எல்லாம் அறிந்து கொள்ள விரும்புகிறான். அதில் ஆழமாக போக விரும்புகிறான் அவன். அது மட்டும் இல்லை, அவனே ஒரு நாள் மகிமைப்பட போகிறான். அந்த மகிமையில் இவனுக்கு ஒரு பங்கு உண்டு. இவன் கடவுளாக போகிறதில்ல, இவன் அந்த மகிமையில் ஒரு இதை அனுபவிக்க போகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. எப்படி? அவனுடைய சரீரம் மகிமைப்படுத்தப்பட போகிறது. இப்போ நம்ம பாவ சரீரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாவ சரீரம்னு ஏன் வேதம் சொல்லுது? இதை பாவத்தில் மனுஷன் என்னைக்கு விழுந்து போனானோ அன்னைக்கு அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் இந்த சரீரத்துக்குள்ளே செட் ஆகிடுச்சு. அதனால தான் மனிதர்கள் சாகிறார்கள். அந்த மரணத்தெல்லாம் கடைசியில் தேவன் ஒழிக்க போகிறார். அந்த மரணத்தெல்லாம் ஒழித்து சாவே இல்லாத ஒரு உலகம், நோயே இல்லாத உலகம், பசி பட்னியே இல்லாத உலகம், பூர்ணமான உலகம், பாவமே இல்லாத உலகம், அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உண்டாக்கி அதில் நம்ம வாழ வைக்க போகிறாரு. அதைத்தான் மகிமைன்னு சொல்கிறோம், க்ளோரி அப்படிங்கிறோம்.
அந்த க்ளோரியை நோக்கி மனுஷன் போய் கொண்டிருக்கிறான். ஒரு கிறிஸ்தவனை கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேவனுடைய மகிமையை காண விரும்புகிறான். ஒரு நாள் அவனும் அந்த மகிமையில் வாழ்வான் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அதை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறான். அப்போ நீதிமான அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனா அவன் யார்? அவன் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவனாக வந்திருக்கிறான். இப்போ மகிமைன்னா என்னன்னு சொல்லிட்டேன். கனம்னா என்ன? கனம்னா யோவான் 5:44 இயேசு சொல்கிறார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, ஹவு கேன் யூ பிலீவ், நீங்கள் எப்படி என்னை விசுவாசிப்பீங்கன்றார், which receive honor from one another. நீங்கள் ஒருத்தரத்துலேருந்து இன்னொருத்தர் கனத்தை பெறணும்னு விரும்புகிறீங்க. இந்த மனுஷர்களெல்லாம் நம்ம கனம் பண்ணணும்னு விரும்புகிறீங்க. அதனால தான் என்ன நம்ப முடியல. நீங்கள் கடவுள் கொடுக்குற கனத்தை நீங்கள் மதிக்கலை. மற்ற மனுஷர் உங்கள் சகாக்கள் உங்களை கனம் பொருந்தியவர்களாக நினைக்கிறாங்களா, உங்களை கனம் பண்ணுறாங்களா, அதை பற்றி தான் உங்களுக்கு கவலை. அவங்களுக்கு எதிராக நீங்கள் கனம் பொருந்தியவர்களாக இருக்கணும், அதை தான் பார்க்குறீங்க. அதனால தான் என்ன நம்ப முடியல அப்படின்றார். How can you believe which receive honor of one another and seek not the honor that comes from God? தேவனிடத்திலிருந்து வர்ற மகிமையை பற்றி உங்களுக்கு எந்த கரசனையும் இல்லை. மற்றவர்கள்ட்டேருந்து உங்களுக்கு என்ன மகிமை கிடைக்க போகுது, அதை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நிறைய பேர் மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம பற்றி, அதுதான் முக்கியம். சத்தியத்தை பற்றிலாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. சத்தியமாவது இதாவது மற்றவங்கள நம்மளை மதிக்கிறாங்களா, அவ்வளோதான். அதனால தான் இயேசுவை நம்ப முடியாமல் போயிடுச்சு அவங்களால. ஆனால் நீதிமான்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுக்கு மற்றவர்கள் தங்களை என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றி கவலையே கிடையாது. நீ என்னை குப்பையாக நினச்சிக்கோ, தூசியாக நினச்சிக்கோ, ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கோ, பரதேசின்னு நினச்சிக்கோ, என்ன வேணால் நினச்சிக்கோ, எப்படி வேணால் நினச்சிக்கோ, எனக்கு பரவாயில்ல. கடவுள் கொடுக்குற கனம் தான் எனக்கு வேணும். சரியான காரியத்தை நான் விசுவாசிக்க வேணும், நம்ப வேணும், அதன்படி வாழ வேணும். மனுஷன் என்ன நினைக்கிறான்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறான் நீதிமான். அவனுக்கு இந்த உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கிறது என்கிறது அவனுக்கு ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. உலகம் சொல்ல என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கிறேன், என்ன இப்படி விசுவாசிக்கிறீங்க, நீ எப்படி இருக்கிறீ அப்படின்றான். ஆனால் இவனுக்கு அதை பற்றி ஒரு இதே கிடையாது, வெக்கம் கிடையாது. அதை ஒரு மோசமாக இழிவாக நினைக்கிறது கிடையாது. நிறைய பேர் அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. எபிரேயர் 11 வாசித்து பாருங்கள், பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அவர்களை பற்றி சொல்லியிருக்குது, the world was not worthy of them. இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இல்லை. இந்த உலகத்தில் அவங்க வாழ்ந்தாங்க, ஆனால் இவனுங்க பாத்திரம் இல்லைன்றார். உலகத்தானு அவங்க வாழ்ந்ததுக்கு இவங்கள்ட்ட எந்த தகுதியும் கிடையாது. இவங்க மத்தியில் ஆனால் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அப்பேற்பட்ட உயர்ந்தவர்கள் அவர்கள். நீ இயேசுவை மறுதளிச்சேன்னா உன்னை கொல்ல மாட்டேன்றாங்க, வீட்டுக்கு போயிடலான்றாங்க. இல்லை நான் வீட்டுக்கு போகிறத விட சாகிறதுக்கு ரெடின்றான். ஏன்னா நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறான்ற எனக்கு கவலை, நீ என் உயிரை எடுத்தால் கூட எனக்கு கவலை கிடையாது அப்படிங்கிறான். அவர்கிட்டருந்து எனக்கு கனம் உண்டாக வேண்டும், அதுதான் எனக்கு அப்படிங்கிறான். இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரராக இல்லை. அப்பேற்பட்ட உயர்ந்த மக்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. உலகம் தன்னை பற்றி என்ன நினைக்குதுன்னு யோசிக்கவே இல்லை, சத்தியத்துக்காக நின்றார்கள். அப்போ நீதிமான் யார்? தேவனுடைய பிள்ளை. எப்போ பார்த்தாலும் உலகம் தன்னை பற்றி என்ன நினைக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவன் இல்லை. கர்த்தர் என்ன கனம் பண்ணுவாரா, கர்த்தர் என்ன எப்படி பார்க்குறார், அதுதான் அவனுக்கு முக்கியம் ஒழிய வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. அழியாமை. அப்போ நீதிமான் யார்? மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்கள். அழியாமைனா என்ன? அழியாமை அதாவது அழிவே இல்லை, அழிவில்லாத ஒரு சரீரம், அழிவில்லாத ஒரு வாழ்வு, எந்த ஒரு விதத்திலையும் கெட்டு போகாத ஒரு வாழ்க்கை. அங்கே பேதுருவில் அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள். 1 பேதுரு 1:3-4 பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. எல்லாம் சொல்லுங்கள், அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். எதுக்கு மறுபடியும் பிறந்தோம்? நம்ம மறுபடியும் பிறக்க வச்சிருக்காரு. அழியாத மாசற்ற ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. அழியாத மாசற்ற வாடாத
சுதந்திரம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரம். எல்லாம் சொல்லுவோம், அழியாத மாசற்ற வாடாத சுதந்திரம். அதை பெற்றுக்கொள்ளும்படி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுதான் நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ். அப்பேற்பட்ட ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் 1 Corinthians 15:53-54 பார்த்திங்கன்னா, இந்த சரீரம் கூட அழிவுள்ளது சரீரம் அழியாமை தரித்து கொள்ளும், பலவீனமான சரீரம் பலமுள்ள சரீரமாக விளங்கும், கனஹீனமான சரீரம் மகிமையுள்ள சரீரமாக மாறணும்லாம் சொல்லியிருக்கு இல்லையா? சரீரத்தை பற்றி அங்கே சொல்லியிருக்கு. அப்போ விசுவாசி எப்படிப்பட்ட ஒரு ஆள்? தேவனுடைய மகிமையை அறிந்து கொள்ள விரும்புகிறான். அவனும் அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்க போகிறான் ஒரு நாளுங்கிறத விரும்பி அதில் பயணிக்கிறான். ரெண்டாவது, தேவனிடத்திலிருந்து வரும் கனம் தான் அவனுக்கு பெருசாக இருக்குது. அதுதான் பெருசாக. இதெல்லாம் குவாலிட்டிஸ். ஒரு பரலோகத்தை நோக்கி போயிட்டுருக்கிறவனுடைய குவாலிட்டி, தேவனுடைய கனம் அவனுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. மூணாவது, அழியாமை. இதெல்லாம் தேடிட்டு இருக்கான் அவன். இதைத்தான் நாடுகிறான், இதைத்தான் தேடுகிறான், இதைத்தான் பெருசாக அவன் நினைக்கிறான். ரெண்டாவது டெஸ்ட் என்ன? அவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது அதை பார்த்திங்கன்னா, அது அப்படியே சொல்லியிருக்கு பாருங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க மறுபடியும். அவர் வாழ்க்கையினுடைய கான்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே க்ளீனாக சொல்லியிருக்குது. மறுபடியும் 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. எல்லாம் சொல்லுங்கள், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. இதுதான் அவங்களுடைய கான்டென்ட் ஆஃப் தேர் லைஃப். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்கள்னா தொடர்ந்து கர்த்தருக்காக வாழுகிறவர்கள். சோர்ந்து போகாமல், இயேசு சொன்னார் இல்லையா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னார். ப்ரே அண்ட் ஃபெயிண்ட் நாட்னார். அப்போ ஒன்று ஆரம்பிச்சுட்டு நடுவில் விட்டுறவங்க கிடையாது, ஆரம்பிச்சுட்டு நடுவில் அதை விட்டு விலகுகிறவர்கள் கிடையாது. எதை ஆரம்பித்தாங்களோ தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவர்கள் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான் போது 4 விதமான நிலத்தில் விதைச்சான்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஒன்று என்ன, வழி அருகே அப்படின்னா பறவைகள் உடனே எடுத்துகிட்டு போயிடுது. பிசாசு வசனத்தை உடனே எடுத்துகிட்டு போயிடுறான், அதனால் பலனே வரமாட்டேங்குது, எதுவும் விளைய மாட்டேங்குது. அடுத்தது கற்பாறையான இடம். அங்கே விதைக்கிறான், முளைப்பு கிளம்புது, ஏதோ வளருது, ஆனால் ஆழமான வேர் இல்லாதனால அது ஒன்றும் இல்லாமல் போயிடுது, வளர முடியல, பலன் தரல. மூணாவது, முள்ளுள்ள இடம். முள் ரொம்ப வேகமாக வளருது, விதைக்கப்பட்டதை விட முள் ரொம்ப வேகமாக வளர்ந்து நெருக்கி போடுகிறது. அந்த முள்ளை பற்றி சொல்லும்போது உலக கவலைகள், மற்றவைகளை குறித்த இச்சை அப்படின்லாம் அதை விவரிக்குது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அப்படின்லாம் சொல்லி வர்ணிக்குது. அப்புறம் 4வது நல்ல நிலம் அப்படின்னு சொல்லியிருக்குது இல்லையா? அந்த நல்ல நிலம் பாருங்கள், அதுதான் அவன் நிலச்சி நிற்கிறவன், பலன் தருகிற விதத்தில் வாழுகிறவன் அவன். அப்படிப்பட்ட ஒரு மக்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து நற்கிரியைகளை செய்கிறவர்கள், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள் செய்கிறவர்கள். கொஞ்ச நாள் ஆண்டவரை பின்பற்றிட்டு அப்புறம் விட்டுட்டு போகிறவங்க இல்லை, தொடர்ந்து நற்கிரியைகளை செய்வர்கள், சோர்ந்து போகாதவர்கள், தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு, தொடர்ந்து கர்த்தருக்காக வாழ்ந்து, தொடர்ந்து ஜெபிச்சு, தொடர்ந்து மேற்கொண்டு, தொடர்ந்து பிரச்சனைகளெல்லாம் தாண்டி கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்கள். 3வது டெஸ்ட்லாம் 10ஆம் வசனத்தில் வருது. முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம். 3வது டெஸ்ட் என்ன? அவனுடைய ஆக்சுவல் கான்டக்ட். அவன் நடக்க எப்படி இருக்குது? நடக்க என்னன்னா நன்மை செய்கிறது தான் அவனுடைய நடக்க. நன்மை செய்கிறவன் அவன், பொல்லாத செய்கிறவன் கிடையாது, நன்மை செய்கிறவன் அவன். நன்மை செய்கிறவன் என்ன? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன், தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிறவன், அப்படிப்பட்டவன் நன்மை செய்கிறவன். அப்போ என்ன தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்கள். 3 டெஸ்ட்டு பார்த்தோம், மீதியை அடுத்த வாரம் பார்ப்போம். நம்ம 3 டெஸ்ட்டு. 1, கடவுளை குறித்த பொதுவான அவருடைய அபிப்பிராயம், அப்புறம் அவருடைய மனப்பான்மை. 2வது, அவருடைய வாழ்க்கை எதனால் அடங்கி இருக்குது, அவருடைய வாழ்க்கை எதனால் ஆனதாக இருக்கிறது, தொடர்ந்து சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறது அவன் வாழ்க்கை. 3வது, அவருடைய ஆக்சுவல் கான்டக்ட் என்ன? அவருடைய கான்டக்ட் 10ஆம் வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறவன், பொதுவாக நல்லதை செய்கிறவர்கள். சரி,
அடுத்த வாரம் வரும்போது பாவிகளுக்கு இந்த 3 டெஸ்ட் அப்ளை பண்ணி அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு வேதவசனம் சொல்லுது. அதை படிச்சுட்டு அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டையும் அங்கே விளக்க இருக்கிறேன். எழுந்து நிற்போம், தயவுசெய்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை குறித்த அறிவினால் எங்கள் உள்ளங்களை நிரப்புவீராக. வசனத்தை கேட்ட மக்கள் நாளமாய் உம்மை அறிந்து கொள்ளட்டுங்க தாவே. இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நீதிமான்களைப் போல மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களாக, அதை மதிக்கிறவர்களாக கர்த்தாவே, அதை நாடுகிறவர்களாக, அதை பெரிதாக எண்ணுகிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், எங்களை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கள் உள்ளங்களில் ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு மாற்றம் இதன் மூலமாய் உண்டாகட்டும் கர்த்தாவே. இந்த வசனங்கள் எங்கள் உள்ளங்களிலே கிரியை செய்யட்டும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உமக்கு எங்களை அர்ப்பணித்தவர்கள். நீர் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறீர், எங்களை நடத்துகிறீர். நாங்கள் உம்முடையவர்கள் என்கிற நிச்சயம் இதன் மூலமாக எங்களுக்கு உண்டாகட்டும். நாங்கள் உம்மோடு கூட வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறவர்கள், மகிமையை நோக்கி பயணிக்கிறவர்கள், அழியாமையை நோக்கி பயணிக்கிறவர்கள், தேவனுடைய கனத்தை விரும்புகிறவர்கள் என்பவர்களாக இந்த உலகத்தில் அறியப்படட்டும். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வாதமாக்குவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.